எப்படி இருக்கீங்க? நான் வினேஷ் ஜெயராமன். மீண்டும் உங்க கூட itlidosai.tvல உங்களை சந்திக்க நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சரி, வளவலன்னு பேசாம நம்ம ஸ்ட்ரெயிட்டா மேட்டருக்கு போவோமா? இன்னைக்கு மேட்ரு என்னன்னாக்கா, KVM ப்ரொடக்ஷனில் பிளாக் பேப்பர் ரெக்கார்ட்ஸ் வழங்கும் டி இன் ஸ்டைல் ஆல்பம் இன்னைக்கு இங்க லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இப்போ நம்ம உள்ள போயிட்டு என்னெல்லாம் நடக்குது, எப்படிலாம் லான்ச் பண்றாங்கன்னு பார்த்துட்டு அப்புறமா நிறைய ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, நம்ம லோக்கல் செலிபிரிட்டிஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ செக்ஷன் வச்சுருக்கோம். ஓகே, இப்போ உள்ள போய் பார்க்கலாமா? லெட்ஸ் கோ. 6 ட்ராக் வந்து எல்லா ஏறக்குறைய வேற ஜோன்ல இருக்கும். அப்ப என்ன செய்யலாம்னு யோசிக்கிறப்ப இந்த ஜோகாஸ்ன்ற வார்த்தை வந்து நான் வந்து எனக்காக வச்சிருந்தேன். என்ன எனக்காக வச்சதுன்னா ஒரு பாடலாவோ இல்லை ஒரு ஆல்பமாவோ விளையாடணும் அப்படின்னு. திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு என்ன ஒரு பாட்டு செய்யணும், உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். கபில்ராஜ்னு ஒரு இளம் இசையமைப்பாளர் இருக்கார். நான் ஒரு புது ரெக்கார்ட் லேபிள் திறக்க போகிறேன், அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன், அதில் ஒரு பாட்டை நீங்கள் எழுதணும்னு சொன்னார். சரிப்பா, மெலடி எப்பயும் மாதிரி நார்மலாக கேட்குறீங்க, மெலடி கம்போஸ் பண்ணிட்டாருன்னா அனுப்ப சொல்லுங்கன்னு சொன்னேன். இல்லைண்ணா நீங்கள் முதல்ல எழுதுங்க, அதுக்கு அவர் மியூசிக் கம்போஸ் பண்ணுவார் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது பாடல் வரி எழுதி கம்போஸ் பண்ண ஒரு பாடல் தான் இந்த புன்னகை செய்திடும். ஓகே, KVM ப்ரொடக்ஷனில் பிளாக் பேப்பர் ரெக்கார்ட்ஸ் வழங்கும் இந்த டி இன் ஸ்டைல் ஆல்பம் லான்ச்சிங் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம வந்து வெளியே இருக்கோம். நம்ம போயிட்டு அவங்க கிட்ட கேட்போம், எப்படி இந்த பாட்டு நல்லா வந்துச்சா இல்லையா, அவங்களோட ஒப்பீனியன் என்னன்னு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோம். நெக்ஸ்ட் ஹலோ, வணக்கம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த இட்லி தோசை கட்டிட்டு வரோம். இப்போ நீங்க பாத்துருக்கேன். எப்படி இருக்கு? ஓகே சொல்லுங்க. ஓகே, நம்ம வந்து இந்த இட்லி தோசை கட்டிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ உள்ள போய் ஆல்பம் வந்து பாட்டெலாம் நல்லா கேட்டிருப்பீங்க, அப்புறம் அவங்களோட வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. ஓகே, பாட்டெல்லாம் நல்லா இருக்குது. ஒரு 23 வயசு பையன் வந்து இவ்வளோ குவாலிட்டியாக பாட்டு பாட முடியும், பாட்டு போட முடியும்ன்ற விஷயத்தில் வந்து இந்தியாவில் மட்டும்தான் நடக்கிற ஒரு விஷயம், வெரி யங் ஏஜில். ஸோ ப்ராப்பராக அந்த இசை கற்றுக்கிட்டு அதை பற்றி அதுக்கப்புறம் வந்து இசை அமைச்சு அதுக்கு பாட்டு சாதாரண விஷயம் இல்லை. வணக்கம், இதோ வீடு வந்துட்டோம். ஓகே, இந்த ஆல்பம்ல நீங்க வந்து சொந்தமா லிரிக்ஸ் எழுதி நீங்க பாட்டு வேற பாடிருக்கீங்க. ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அதாவது 23 வயசு வயதுடைய ஒரு இசை அமைப்பாளருக்கு நீங்க வந்து பாட்டு எப்படி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? ஓகே, கபில் வந்து ரொம்ப மியூசிக் வந்து கரைச்சி பிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட சொல்றாரு, இன்னும் நான் கற்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், ஆனால் வந்து சாங் சொன்னாலே இது என்ன ராகம், இது இப்போ நான் மியூசிக்கில் நான் சொல்லுவேன் கபில் இப்படி செய்யலாம் அப்படின்னு எனக்கு யாராவது சொல்லணும்னா, இல்லை நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா எப்படி சாங் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ண நான் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மியூசிக் ஜீனியஸ்னு சொல்லுவேன்.
ஓகே இந்த ஆல்பம்ல நீங்க வந்து ஒரு பாட்டு இருக்கு அது வந்து நீங்க காஸ்டிங்ல இருக்கு ஸோ இதை பத்தி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். லொக்கேஷன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. கார்த்திகோட செகண்ட் ப்ராஜெக்ட் ஒரு வாரம் கேப் தான் கூப்பிட்டாங்க. நைஸாக இருக்குது. ஸோ ஒரு வாரத்துக்கு ஐ ட்ரை மை பெஸ்ட். எவ்வளோ குறைக்க முடியும் நீங்க வந்து ஒர்க் பண்ணேன். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஃபீல் த பஸ் லுக். ஏன்னா அவர் சொன்னார் மீன் மஸ்கூலர் போகிறேன் ஆர்மி கேட்டார். அதெல்லாம் வந்து கார்த்திகோட விஜன் தான். அந்த சாங் புஷ் 100%. சாங் அப்படி இருந்தனால தான் நீக்கே கமாங்க இந்த பாட்டு நான் எவ்ரிடே கேட்டுட்டே இருக்கேன். ஓ இன்வால்விங். ஓகே இப்போ நம்ம கூட வந்துட்டு சிங்கர் D7 அவங்க நம்ம கூட இருக்காங்க. ஓகே இப்போ இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம் இந்த ஆல்பம் பத்தி இந்த சாங்ஸ் பத்தி என்ன நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஓகே நீங்களும் ஒரு சிங்கர், நீங்களும் வந்து ஆல்பம்ல நிறைய செஞ்சிருக்கீங்க. ஸோ நம்மளுக்கும் நிறைய ஃபாலோ இருக்கு. ஓகே ஸோ இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு? சும்மா ஒரு பாட்டு கேட்டு இந்த பாட்டு ஒரு டிஃப்ரெண்டாக இருந்ததுனால வந்து ஒரு கர்நாடிக் டச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. கர்நாடிக் டச் ரொம்ப பிடிச்சிருச்சு. டிசைனாக கேட்டிருக்கேன். ஓகே இப்போ ஆல்பம் சிடி வாங்க ரொம்ப பிடிச்சி நீங்கள் எடுத்துனீங்க. பரவாயில்ல சிடி வாங்கிட்டு கண்டிப்பாக சொல்கிற போக எடுத்துருக்கேன். பட் சோஃபா கேட்டதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ரெண்டு சாங்ஸும் நல்லா வந்திருக்கு. எஸ், ரெண்டு சாங் நல்லா ஓகே மீண்டும் நம்மளோட இசையமைப்பாளர் லாரன்ஸ் கூட இருக்காங்க. ஓகே இப்போ இவங்க கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோம் இந்த ஆல்பம் லான்ச்சிங் பற்றி. ஸோ நீங்க பார்த்தீங்க கேட்டீங்க அந்த விஷயம் பார்த்தீங்க எப்படி இருந்துச்சு? அதுவும் ஒரு 23 வயசு இசையமைப்பாளர் நீங்களும் அந்த துறையில் இருக்கீங்க, எப்படி இருந்துச்சு? கபில்ராஜ் நல்ல உழைப்பு போட்டிருக்காரு. ஷபாஸ் கபில்ராஜ் அண்ட் KBM production InStyle album was good. ஒரு பாட்டு வீடியோ பார்த்தேன், அதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ ஷபாஸ் டு டீம். ஓகே ஸோ அந்த சாங்ஸ் பற்றி சிங்கர்ஸ் அவர் சூஸ் பண்ண சிங்கர்ஸு அவர் யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆல் இஸ் வெரி குட். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓகே இதுல நம்மளோட வந்துட்டு 2 ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அதாவது அகோ அண்ட் ஷீசே. ஸோ இவங்க கிட்ட இந்த ஆல்பம் பத்தி இந்த பாட்டு எப்படி வந்திருக்கு? ஒரு 2 பாட்டு கேட்டேன். கேட்டதுல வந்து நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஒரு 22 வயசு காய் வந்து இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது பெருமையா இருக்கு. இன்னொன்று வந்து இந்த வயசுல எப்படி பண்றாங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்கு. அண்ட் பிளாக் பெப்பர் ரெக்கார்ட்ஸ்க்கும் அப்புறம் கேவி மோகன், அப்புறம் அவர் பேர்னா கபில் ராஜ் அவருக்கும் சைக்கோ யூனிட் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்கள். வீடியோ கிளிப் வந்து கார்த்திக் சாம்ல வந்து ஒரு நல்ல ஒரு ஜாப் செஞ்சிருக்காருன்னு நான் சொன்னேன். எனக்கா கடைசியில ஒரு மனசு உருக வைக்கும். அதுவும் வந்து லஹாடத்து உள்ளவங்களுக்காக அது பிரத்யேகமா செஞ்ச பாடல் அப்படி சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு கேட்கறதுக்கு. ஏன்னா இந்த மாதிரி தாட் ஒரு சில பேருக்கு மட்டும் தான் வரும், அது அவங்க வந்திருக்கு. இப்போ நம்ம கூட இன்னும் 2 பேர் இருக்காங்க. நம்ம கூட டாத்திங் ஷைலா நேயர் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கோ அண்ணன் எப்படி வந்துட்டாரு. ஓகே InStyle கபில் ராஜோட மியூசிக் ஆல்பம் வந்து விட்னஸ் பண்ணியிருந்தோம். பாடலும் ரொம்ப அழகாக இருந்தது. அவர் வந்து ரொம்ப ஒரு டேலண்டடான ஒரு கம்போசர்னு தெரியுது. ஏன்னா பாடல்கள் வந்து ரொம்ப நல்ல இசையில் வந்து உருவாக்கியிருக்காங்க. நிறைய சங்கீதம் பேஸ் சாங்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. அந்த 2 பாடல் கேட்கும் போதே அந்த திருப்பி சொன்ன தப்பு இல்லை. I wish him all the best. ஏன்னா இஸ் அ வெரி யங் கம்போசர். இந்த வயசுலேயே அவர் வந்து இந்த மாதிரி பாடல்கள் பண்ணும்போது இன்னும் நல்ல தரமான பாடல்கள் நம்ம நாட்டுக்கு வரும்னு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ ஐ விஷ் him all the best. கண்டிப்பாக உங்களை மாதிரி ஒரு சிங்கர்ஸும் நிறைய பேர் வளர்ந்து வரணும்னு. நம்மெல்லாம் we are just singers, you know, but நம்ம உருவாக்குறது வந்து composers தான். If you have good composers to give you good songs, I think singers we can come up. Yes, So, exactly. Yeah, so I feel Kavil Raj is a very good composer. Thanks. ஓகே இப்போ நம்ம கூட வந்துட்டு அண்ணன் ரபிட் மேக்கா வந்திருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நம்ம கேட்டுக்கோங்க. ஏன்னா நீங்களும் வந்து நிறைய ஆல்பம்லாம் செஞ்சுருக்கீங்க, பாட்டும் பாடி இருக்கீங்க. ஸோ இப்போ இந்த ஆல்பம் பற்றி சில வார்த்தை
First of all, the entire team from day one, இப்போ வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், congratulations and welcome to the scene, Black Pepper Records. ஸோ கேவி மோகனுக்கு வந்து பெரிய ஒரு congratulation பண்ணி ஆகணும், பிகாஸ் I know him since Penang. And கபில் அவங்க பற்றி பேசிக்கிருக்காங்க நிறைய பேர் இன்னைக்கு. வைசி ஃப்ரம் அதுவே எனக்கு தெரியாதா? இஸ் ஃப்ரம் கேரளா. ஓகே, அவருக்கு கேரளா. ஓகே, ஸோ பெரிய ஒரு ஷவுட் அவுட் பண்ண அவருக்கும், பிகாஸ் அந்த ஜோக்காஸை வந்துட்டு வந்து என்கிட்ட தான் கேட்டாங்க. ஸோ ஐ டோல்ட் ஹிம் யாராவது புது ஆளுக்கு சான்ஸ் கொடுப்போம் அதர் தென் ஃபீச்சரிங் மீ அப்படின்னு. ஸோ அப்புறம் யாரோ ஒரு கிறிஸ் ஒரு சிங்கர் பண்ணியிருக்காரு, என்னோட பெட்டராக பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து நிறைய கம்போசர்ஸ் பண்ணோம். ஸோ ப்ளீஸ் கெட் இண்டஸ்ட்ரி வளருவீங்க. ஸோ நாங்களாம் வந்துட்டோம், எங்கள் டைம் முடிய போகுது. ஸோ நிறைய ஆர்டிஸ்ட் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஓ நம்ப மாட்டா? ஓகே சரி, அது அப்புறம் பேசுவோம். சேலட் அப்புறம் நான் பேசிக்கிறேன். ஸோ வாழ்த்துக்கள் ரெண்டு பேரும் சார்பாக தெரிய வைக்கிறோம். அண்ட் ஆல் தி பெஸ்ட். ஓகே, நம்பிக்கிறேன். தேங்க்யூ மேடம். ஓகே, இதோ இந்த டி இன் ஸ்டைல் ஆல்பத்தோட முக்கியமான ஒரு கதாநாயகன் இப்ப அவர் நம்ம கூட இருக்காரு, கபில்ராஜ். This album, hope all goes well. அப்புறம் நல்லா வரணும். ஓகே, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கலைத்துறைக்கு வரணும்னு யார் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுறாங்க? சின்ன வயசுல ஃபாதர் வந்து அம்மா ரொம்ப சப்போர்ட், எது சூஸ் பண்ணுறதுன்னு அவங்க ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. கீபோர்ட்னா கீபோர்ட் வாங்கி கொடுத்தாங்க, கம்ப்யூட்டர்னா வாங்கி கொடுத்தாங்க, நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இன்ஸ்பிரேஷன் ஏராமன் சார், யானி சார் பார்த்தனால ஒரு புதிய மியூசிக் அமேசிங்காக இருக்கு. ஸோ அது பார்த்து வளர்ந்து ஓகே, நம்ம வந்து இட்லி தோசை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு ஆன்லைன் டிவி இது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து நிறைய ஆல்பம்லாம் செய்திருக்கீங்க, நிறைய பாடலாம் பாடியிருக்கீங்க, உள்ளேயும் நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க இந்த சாங்ஸு, இந்த வீடியோ. இதை பற்றி சில வார்த்தைகள் புதுசாக சொல்கிறதுக்கு, பெரிய அளவில் சொல்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அதில் குறிப்பாக ஒன்று சொன்னோன்னா, ஃபர்ஸ்ட் I would like to thank the young generation was efficiently நிறையா பாட்டு செஞ்சுருக்காங்க. அந்த முயற்சிக்கு ஒரு நன்றி. இது வந்து இங்கே நிற்காமல் இன்னும் மென்மேலும் வளரணும். அதே நேரத்தில் இந்த ஆல்பத்தை பற்றி பேசணும்னா, இன்ஸ்டைல் 2017 இந்த 2016 ஆல்பத்தை பற்றி பேசணும்னா, ஐ ஆம் பார்ட் ஆஃப் இட். அண்ட் சேம் டைம் ஒரு வெரி யங் டேலண்ட், ஒரு யங் ப்ரொப்போசர். அவர் இந்த ப்ராஜெக்டை ரொம்ப அருமையாக, ரொம்ப முயற்சி போட்டு, ரொம்ப உழைப்பு போட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு.